என்னம்மா செய்யற? பெருக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கத்துல இருந்து பெருக்காதம்மா, நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. இதோ இந்த சைட்ல இருந்தா அப்படி பெருக்கிட்டு போகணும். பெருக்கிறதுல என்னத்த இருக்கு? என்னம்மா இப்படி கேட்டேன்? பெருக்கிறதுல என்ன இருக்கா? எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒண்ணு அர்த்தம் இருக்குமா? இப்பெல்லாம் பெருக்காத, நம்ம குடும்பத்துல பழக்கம் இல்லை. சரி அத்தை. என்னம்மா சமைக்க போற? இட்லி வச்சு முருங்கைக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போறேன். காலையிலே முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பாரா? நம்ம வீட்டுல அதெல்லாம் பழக்கம் இல்லம்மா. ஒரே ஒரு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி வை போதும். சரி அத்தை. என்னம்மா பண்ற? காய்கறிலாம் வந்திருக்கலத்த, எல்லாத்தையும் பிரிச்சு அந்தந்த இடத்துல வைக்கிறேன். சரிம்மா சரி. அப்புறம் அந்த தோசைக்கு ஏதோ அந்த சைடு இருக்குல்ல, அந்த கரண்டி மட்டும் எடுத்துக்கம்மா. நம்ம வீட்டுல தோசை அந்த கரண்டில இருந்து திருப்பி போடுவோம். சரி அத்தை. அப்புறம் அந்த கீழே இருக்குல்ல, அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வெள்ளை கலர்ல ஒரு டப்பா ஒன்று இருக்கும் ஃப்ரிட்ஜில், அதுலயே போட்டு வச்சிருமா. நம்ம வீட்டில் அதெல்லாம் போட்டு வைப்போம். சரி அத்தை. ஏம்மா என்னாச்சு, ஏன் இப்படி நடக்கிற? ஏன் நம்ம வீட்டில் அப்படி நடக்கக்கூடாதா? அப்படி இல்லைம்மா, செவ்வாய்க்கிழமை காலை தாங்கி தாங்கி நடக்கிறியே. நம்ம வீட்டில் அதெல்லாம் பழக்கம் இல்லை, அதான் சொல்கிறேன். பார்த்து நடந்துக்கம்மா. அடே டே எப்பா, இதுக்கு மேல இங்க நல்ல மருமவளா வேஷம் போட முடியாதுடா. நானும் பொம்பளை பிள்ளைய அடக்க உடக்கமா இருக்கலான்னு பார்த்தா இவளுங்க விட மாட்டாளுங்க போல இருக்கு. நம்ம வீட்டுல அது பழக்கம் இல்லை, நம்ம வீட்டுல இது பழக்கம் இல்லைன்ட்டு வரட்டும் அந்த மனுஷன். பிழிஞ்சு காய போடுறேன்.